சாபம் நியாயப்பிரமாணத்தின் சாபமாகட்டும், மற்ற எல்லா சாபங்களையும் சிலுவையில் கிறிஸ்து முறித்து விட்டார் என்பது உண்மை. ஆனால் நாம் ஒருவருக்கு விரோதமாய் ஒரு செயல் செய்யும் பொழுது, அவர்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடும் பொழுது, அந்த பாதிக்கப்பட்டவன் சொல்லுகிற மனதின் ஆழத்திலிருந்து சபிக்கிற சாபங்கள் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் உண்டு. அவர்கள் தலைமுறை சாபங்கள் மற்றும் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு விடுதலையாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மோசமான நடத்தைகளினாலே, கிரியைகளினாலே மற்றவர்கள் வாழ்வை அவர்கள் அழிக்கும் பொழுது, அல்லது மற்றவருடைய வாழ்வில் ஒரு சேதத்தை கொண்டு வரும் பொழுது, மற்றவருடைய குடும்பம் ஒரு பிரிவினைக்கு போக காரணமாக இருக்கும் பொழுது, அல்லது பாலியல் விபச்சாரம் சார்ந்த ஒரு காரியங்களில் சிக்கிக்கொள்ளும் பொழுது, அல்லது பணம் ரீதியான காரியங்களில் சிக்கிக்கொள்ளும் பொழுது, மற்றவர்கள் சபிக்கிறதற்கும் அந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்விற்குள் கிரியை செய்கிறதற்கும் தங்களை அவர்கள் விற்று போடுகிறார்கள் அல்லது விட்டு விடுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கே தெரியாமல் சத்துரு கிரியை செய்வதற்குரிய சகல வாசல்களையும் திறந்து கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே அவங்க வாழ்வுகளில் ஒரு நிம்மதி இல்லை. அப்போ அந்த இடத்துல பிசாசு என்ன பண்ணுறான்? அவங்க வாழ்வை கட்டுகிறான். அதனால் அவங்களால நிறைவான ஒரு வாழ்வுக்குள் வாழ முடியவில்லை. சமீபத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, என்னை ஜெபிக்க கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். அவங்களுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வியாதி. ஆனால் அது மாதக்கணக்காக சுகம் ஆகலை. டாக்டரை பார்த்துட்டாங்க. அப்புறம் நான் போய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு. சொல்லி இந்த காரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கு. உங்களுடைய இந்த காரியத்துக்கு காரணம் 3 பெண்களுடைய கண்ணீர். ஆக அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லிட்டு அவங்கள பாவரிக்கை பண்ண வச்சு, பாவங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருந்துச்சு பண்ண வச்சு ஜெபிச்சுட்டு, இந்த 3 பெண்கள் இடத்திலும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுப்பார் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். ஆனால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் மணிக்கணக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட எந்த பெண்களிடத்திலும் மன்னிப்பு கேட்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஈகோ தடுக்குது. என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 நாள் தங்க வச்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியாக சோறாக்கி போட்டாங்களே தவிர, மனத்தை தாழ்த்தி என்ன மன்னிச்சிருங்க, ஒரு கோபத்தில் நான் திட்டேன், அல்லது ஒரு திமிரில் திட்டேன், தாழ்த்த முடியல, சொல்ல முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் சரியாகலை. சின்ன ஒரு கொப்பளம் போன்றது தான், சரியாகலை. காரணம் கண்ணீர். இன்றைக்கி நிறைய பேருடைய கிறிஸ்தவ குடும்பங்களை நான் பார்க்கிறேன். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் முந்தின தலைமுறை